அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிறை வாசலில் அவரை வரவேற்க அதிமுக நிர்வாகிகள் திரண்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களை சிறை வாசல் வரை அனுமதித்த சிறைத்துறை தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ், இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையுடைய முழுமையான பின்னணி என்ன? வணக்கம். அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவர் கடந்த 31ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அன்றைய தினம் அவரை 35 வழக்கறிஞர்கள் சிறை கண்காணிப்பாளர் அனுமதியுடன் பார்த்து பின்னர் அவரை வெளியே மாலை அழைத்து வந்தனர். இந்த நிலையில் அவரை வரவேற்பதற்காக கிட்டத்தட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் சிறை வளாகத்திலேயே கூடியிருந்தனர். காலை முதலே நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் மாலை வெளியே வந்தவுடன் அவருக்கு அந்த சிறை விதிப்படி அந்த சிறையினுடைய வெளிவாசல் நிற்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அவரை வரவேற்பதற்காக மாலை மற்றும் சால்வையுடன் காத்திருந்தனர். தொடர்ந்து அவர் வந்த பிறகு அவர் மாலை அணிவித்தும் அவரை வரவேற்று அழைத்து சென்றனர் ஊர்வலமாக. மேலும் அந்த பகுதியில அதிகமான நபர்கள் திரண்ட நிலையில இது தொடர்பாக இந்த புகார் எழுந்தது. ஏன்னா சிறை இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான நபர்கள் கூடியது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஏடிஜிபி மகேஷ் விசாரித்ததுல சிறைத்துறையினுடைய தலைமை காவலராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் அப்போது பணியில் இருந்துள்ளார். அவரை சஸ்பெண்ட் செய்து மேலும் அந்த நேரத்தில் பணியில் இருந்த போலீஸ் காவலர் காளிமுத்து, சக்திவேல், அசாருதீன் ஆகிய 3 பேருக்கும் மெமோ வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சிறைத்துறை வட்டாரத்தில் மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.